அஸ்ஸலாமு அலைக்கும். பெரிய வெங்காயம் 4, தேவையான அளவு புதினா, ஒரு 3 தக்காளி, கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய், 1.5 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1.5 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். குக்கர் சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோன்னு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிளாம்பர். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ வெங்காயத்தை நல்லா கலர் விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். இப்போ நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சொல்லிட்டேன், பீஃப். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு அரை துண்டு மேகி, பிரியாணி பவுடர் 1.5 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ கொஞ்சோண்டு கேசரி பவுடர். இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ ஒரு படி தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு படினா அதான் 1 கப்பு. இப்போ கறி நல்லா வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். விசில்லாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கறிலாம் வெந்திருக்கு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சை அரிசி நம்ம கழுவி ஊற வச்சுருந்தோம். அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில் நல்லா போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஃபோனை கொஞ்சம் நோத்து வேணாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அரிசியும் குலையாமல் இருக்குது. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.